மக்கள் அனைவரும் வாழணும். அந்த அந்த வாழ்வதற்கு நாம உழைக்கணும். உழைப்பதற்கு ஒரு டைம் ஒதுக்கி கொண்டால் மட்டும்தான் நம்ம எதையும் செய்ய முடியும். எப்படிப்பட்டவர்களா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், பிச்சைக்காரனா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரிதான், அவர்கள் உழைக்க வேண்டும். உழைத்தால் மட்டுமே நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கிடைக்கும். அதே போல வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் நம்முடைய மூலமாக நாட்டுக்கே முன்னேற்றம் கிடைக்கும் என்பதற்கு நம்முடைய உழைப்பு மிக மிக முக்கியமானது. ஏன் இதை சொல்லிக்கிறேன்னா, சில பேர்கள் பல வகையான காரணங்களை காட்டி பணம் சம்பாதிக்கிறார்கள். அதாவது உழைப்பை விட்டுட்டு சோம்பேறித்தனமான தொழில்கள் இருக்கு பார்த்தீங்களா? ஆசிரமங்கிறது, சாமி ஆடுறது, சாமி வேப்ப போடுறது, கோயிலை வச்சு உழைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களை ஏமாற்றிக் கொள்வது போல ஒரு ஒரு வருமானம். ஆனா அதில் தான் அதிகமாக மக்கள் சம்பாதிக்கிறார்கள். எப்படி இருந்தாலுமே எல்லாருமே உழைத்தால்தான் நல்ல முன்னுக்கு போக முடியும். இறைவன் இருப்பது உண்மை, ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரிய போவதும் இல்லை, காட்சிகள் கொடுக்க போவதும் இல்லை. இந்த காலத்திலிருந்து அந்த காலம் வரைக்கும் என்னைக்குமே இறைவனை பார்த்ததாக யாருமே கூறியதில்லை. ஆனால் மறைமுகமாக நமக்கு உதவிகள் செய்து கொண்டு இருக்கிறார். அந்த உதவிகள் நம்ம உழைப்பின் மூலமாக நம்முடைய முன்னேற்றத்தை கொண்டு வந்தால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதற்காக மட்டுமே நான் அதிகமாக கூறுவது உழைப்பு உழைப்பு உழைப்பு. உழைப்பின் மூலமாகவே நாடுகள் முன்னேற்றம் கொண்டிருக்கிறது. மனிதனுடைய உழைப்பின் மூலமாக எத்தனை நாடுகள் இன்னைக்கு முன்னேற்ற நாடுகள் அனைத்துமே சிறு குழந்தையிலிருந்து இன்னைக்கு பெரிய ஆளுக வரைக்கும் உழைப்பை கற்றுக் கொடுத்ததுனாலேயே இன்னைக்கு முன்னேற்றம் அடைந்திருக்குது. ஆனா நம்ம நாட்டிலேயே சோம்பேறியான தொழிலை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆசிரமம் வளர்க்கறது, அது வளர்க்கறது, சாமிகள் கும்பிடுறது, சாமியை போய் தரிசனம் பண்றது, இது எல்லாமே சோம்பேறித்தனமான ஒரு தொழில். அந்த தொழிலை நாம விரும்புறதை விட நாம உழைத்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் விட்டால் ஒவ்வொரு மனிதனும் விழுந்து முடித்தவுடன் அவரவர் வேலைகளை பார்க்கும் போது பொருளாதார வகையிலிருந்து நம்மளுடைய உழைப்பு சோம்பேறித்தனத்திலிருந்து நம்மளுடைய உழைப்பு மூலமாக நல்ல நல்ல செயல்களிலிருந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சீர்திருத்தமாக இருக்கும்போது நமக்கு நன்மையாகவும் இருக்கிறது, நாட்டுக்கு நன்மையா இருக்குது. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன், நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும். மக்கள் இல்லைன்னா நாடு இல்லை, நாடு இல்லைன்னா மக்கள் இல்லை.